தேவனுடைய பெரிதான கிருபையால் கடந்த 8 ஆண்டுகளாக ஊழியத்தில் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வரும் சகோதரர் இமானுவேல் ராபர்ட் அவர்கள் மிராக்கிள் ரிவைவல் சென்டர், அதாவது அற்புத எழுப்புதல் மையம் ஊழியத்தின் மூலம் தேவ மக்களை தேவ வார்த்தையில் கட்டி எழுப்பி சீஷர்களாக உருவாக்கி தலைமைத்துவ பயிற்சிகள், ஆவிக்குரிய வளர்ச்சி, மேலும் ஆலோசனை ஊழியத்தின் மூலம் பலரின் வாழ்க்கைக்கு நம்பிக்கையையும் வழி நடத்துதலையும் கொண்டு வருகிறார். இப்போது தேவனின் மகிமையை அறிவிக்கும் மகிமையின் நேரம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் இல்லங்களுக்கு வருகிறார். தேவனின் வார்த்தையாலும் ஆராதனையாலும் ஆசீர்வதிக்கப்பட தவறாமல் இணைந்திருங்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நீங்களும் சந்தோஷத்தோட சமாதானத்தோடு இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமாம், இன்றைக்கும் கூட நம்ம ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். அந்த வேத வசனத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுங்களா? வாக்குத்தத்தத்திற்கும் நிறைவேற்றத்திற்கும் இடையிலான ஒரு மௌனம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் கடினமான பாதை என்ன தெரியுங்களா? கஷ்டங்களோ போராட்டங்களோ தோல்விகளோ கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் கடினமான பாதை இந்த காத்திருக்கிறது. ஒரு விவசாயியை நீங்கள் எடுத்துக்கோங்களேன். அந்த விவசாயி காலையில் ஒரு நிலத்தில் விதையை போட்டுட்டு சாயங்காலம் நான் அறுவடை பண்ணிடுவேன் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டார். ஏன்னா அந்த விவசாயிக்கு தெரியும், அந்த விதை மண்ணுக்குள்ளே போகுது, அதுக்குன்ட்டு மறைந்திருக்கிற ஒரு காலம் உண்டு. அது வெயில் படலைனாலும் அந்த விதை உயிரோடு இருக்குது, அது வேர்களை வளர்த்து கொண்டிருக்கு அப்படின்றது அந்த விவசாயி நல்லா அறிஞ்சிருக்கிறார். அதனால் அது ஒரு காலம் எடுக்கும் அப்படின்றத அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அதே போல தான் தேவனும் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த காலம் மறைஞ்சிருக்கிற ஒரு காலம். உடனடியாக நம்மளுக்கு எந்த ஒரு வெளிப்புற ஒரு ஆன்சரும் நம்மளுக்கு கிடைக்காம இருக்கலாம், பதில்கள் நம்மளுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், மறைவாய் தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு ஆதாரமாக தான் சில வசனங்களை நான் உங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறேன். ஆதியாகமம் 12:2 ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். அப்போ ஆபிரகாமுக்கு 75 வயசு ஆகுது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். சில வேளைகளில் மனிதனுடைய இயலாமை எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே தான் தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். சில வேளையில் மனிதனுடைய இயலாமை எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே தான் தேவன் மகிமைப்பட தொடங்குகிறார். நான் ஏன் இதை சொல்கிறேன்னு தெரியுமா? ஆபிரகாமுக்கு 75 வயசு. ஆனால் வசனம் சொல்லுது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அவன் வயசாயிட்டான். மாம்சீகமாக யோசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை பிறக்கக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பும் அங்கே இல்லை, எந்த ஒரு சாத்திய கூறுமே அங்கே இல்லை. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். எங்கெங்கெல்லாம் மனிதனுடைய இயலாமை ஆரம்பிக்கிறதோ அங்கே தேவன் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு மேடையை அமைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம வேதத்தில் அநேக காரியங்களை நம்ம பார்க்கலாம். சிவந்த சமுத்திரம் 2ஆக பிரிகிறத பார்க்கலாம். குருடனுடைய கண்களை தேவன் திறக்கிறாரு. 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுக்குறாரு. மரியாள் கன்னியாக இருக்கிறா, ஆனால் அவளுடைய வயிற்றுல இருந்து தான் இயேசு கிறிஸ்து இரட்சகர் பிறக்கிறார். இது எல்லாமே மனிதனால் கூடாத ஒரு காரியம், சாத்தியமற்ற காரியம், இயலாமையின் காரியம். ஆனால் தேவன் அந்த இடத்துல தான் அவருடைய மகிமையை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துல தான் வாக்குத்தத்தத்தை அவர் துவங்குகிறவராக இருக்கிறார். ஆனால் இந்த வாக்குத்தத்தத்திற்கும் நிறைவேற்றத்திற்கும் இடையிலான ஒரு காலம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த காலம் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும். அந்த காலம் நம்முடைய விசுவாசத்தை புடமிடும். அந்த காலம் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. சில வேளைகள் ஆண்டவர் நம்மளை காத்திருக்க செய்வார், ஆனால் கைவிட மாட்டார். ஆதியாகமம் 15 ஆண்டவர் திரும்பவும் ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆகிறார். அப்போ ஆபிரகாமுக்கு 85 வயசு. ஆண்டவர் சொல்கிறார் ஆபிரகாமை பார்த்து, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் இந்த வசனத்தை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்பதான ஒரு அதிகாரத்தில் போகும்பொழுது ஆபிரகாமுடைய சகோதரன் லோத்தை பெரிய ராஜாக்கள் சிறைப்படுத்தி கொண்டு போயிடுறாங்க. இது ஆபிரகாமுக்கு தெரிய வருது. அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, அவர் கூட வேலை செய்கிற மக்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ராஜாவோடு போர் புரிஞ்சு எப்படியோ லோத்தை மீட்டு கொண்டு வந்துடுறார். அப்படி கொண்டு வரும்பொழுது ஆபிரகாமுக்கு பயங்கரமான ஒரு பயம், எதனா ஆயிடுமோ,
நான் பெரிய ராஜாக்களெல்லாம் எதிர்த்துட்டு போயிட்டேனே, என்னை அவங்க கொலை பண்ணிடுவாங்களோ, ஆண்டவர் வேற எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், எனக்கு இன்னும் குழந்தை இல்லையே, குழந்தை பிறக்கிறதுக்குள்ளே என்னை கொண்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு பயத்துக்குள்ளே ஆபிரகாம் இருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த பயத்துக்குள்ளே இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நான் உனக்கு பலனாக இருக்கிறேன். அப்போ திருப்பி ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கேட்குறாரு, ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீங்க? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், என்னுடைய உயிருக்கு வேற ஆபத்து இருக்குது, என்னுடைய வீட்டு வேலைக்காரன் எலியேசர் தான் என்னுடைய வாரிசாக நான் இப்போ வைக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆபிரகாமே நீ உன் கூடாரத்துலேருந்து வெளியே வந்து வானத்தை நோக்கி பார், அந்த நட்சத்திரங்களை உன்னால் என்ன முடிஞ்சா நீ எண்ணு, அவ்வண்ணமாக அப்படியாக நான் வந்து என்ன பண்ணுவேன், உன்னுடைய ஜாதியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? இந்த வாக்குத்தத்தத்தை எப்போ சொன்னாருன்னு நான் சொன்னேன், 75 வயசில் ஃபர்ஸ்ட் சொல்கிறார். திரும்பவுமா அந்த வாக்குத்தத்தத்தை 85 வயசில் நிறைவேற்றுகிறார். 10 வருஷம் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை, ஆபிரகாமுக்கு பிள்ளை கிடையாது, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய எந்த ஒரு சாத்தியக்கூறுமே இல்லை. ஆண்டவர் ஆனால் 85 வயசில் திரும்பவுமா நினைப்பூட்டுகிறார். என்ன சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், இந்த 10 வருஷம் அப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? நான் சொல்கிறேன், ஆண்டவர் இந்த 10 வருஷம் ஆபிரகாம் தேவனை சார்ந்து இருக்கும்படியாக ஆபிரகாமுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார். அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கட்டி எழுப்பிட்டு இருந்தார். அவன் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த வாக்குத்தத்தம் அவனுடைய வாழ்க்கையில் செயல்படும்படியாக அவனை உருவாக்கிட்டு இருக்கிறார். சில வேளைகளில் நீங்கள் கேட்கலாம், ஏன் எனக்கு பதில் வர மாட்டேங்குது, ஏன் எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகுது, ஆனால் என்னுடைய வாழ்க்கை மாத்திரம் ஒரு மாதிரி ஸ்டாக்னண்ட்டாக நிற்குது, ஒரே இடத்துல நிற்குது, எந்த ஒரு ப்ரோக்ரஸும் என்னால் பார்க்க முடியலை, எனக்கு வயசு ஆகிட்டே இருக்குது, திருமணம் நடக்க மாட்டேங்குது, என் வயசில் இருக்கிற எல்லாருக்கும் திருமணம் நடக்குது, நான் நல்லா வேலை செய்கிறேன், என்னுடைய ஃபுல் எஃபர்ட்டை கொடுக்குறேன், நான் பயங்கரமாக பிரயாசப்படுறேன், ஆனால் எனக்கான ஒரு அப்ரைசல் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அநேக கேள்விகளோடு இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறந்துட்டாரோ, என்ன மறந்துட்டாரோ, நான் ஜெபிக்கிறேன், எந்த ஒரு ப்ரோக்ரஸுமே பார்க்க முடியல, ஆண்டவர் என்னை மறந்துட்டார் போல அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டுட்டு இருக்கும்போதே யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை மறக்கலை. அவர் மனம் மாற மனுப்புத்திரன் கிடையாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் இந்த காலகட்டத்தில், இந்த காத்திருப்பு காலகட்டத்தில் உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறார். அவரை சார்ந்து இருக்கும்படியாக, அவரை நம்பி இருக்கும்படியாக, அவர் மேலே விசுவாசம் வைக்கும்படியாக, அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை தகுதிப்படுத்தி கொண்டுட்டு இருக்கிறார். சில வேளையில் காத்திருப்பு உங்களுடைய இருதயத்தினுடைய ஆழத்தில் என்ன இருக்குது அப்படின்றத வெளிக்கொண்டு வரும். அப்படிதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் காத்திருக்கிற சமயத்தில் ஆபிரகாமுடைய இருதயத்தில், சாராளுடைய இருதயத்தில் என்ன இருக்குது அப்படின்றத ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஆதியாகமம் 16வது அதிகாரம் சொல்லுது, 1-2-3 ஆபிரகாமுடைய மனைவி சாராய்க்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ, அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். அப்போ சாராய் ஆபிரகாமை கண்டு சொல்றா, நான் பிள்ளை பெறாதபடி கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறாரு, அதனால் நீ என்ன பண்ணு, என் அடிமை பெண்ணோட சேரு, அவ மூலமா என் வீடு கட்டப்படும் அப்படின்ட்டு ஒரு தவறான ஒரு ஐடியாவை கொடுக்குறான். ஆபிரகாம் என்ன பண்றாரு, சரி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து 10 வருஷம் ஆயிடுச்சு, ஒருவேளை நம்ம ஆண்டவருக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி மனித முயற்சியை அந்த இடத்துல கொண்டு வரான். அதனுடைய விளைவா என்ன ஆச்சு தெரியுமா? ஆகாரோட சேர்ந்து அவன் இஸ்மவேலை பிறக்க வைக்கிறான். சில வேளையில் நம்ம ஆண்டவருக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நம்முடைய மனித முயற்சியை அங்கே வெளிக்காட்டும் பொழுது இஸ்மவேலர்களை நாம் உருவாக்கி விடுகிறோம். இஸ்மவேலை நான் தப்பு சொல்லலை, ஆனால் இஸ்மவேல் பிறந்ததுக்கப்புறம் குடும்பத்துக்குள்ள, ஆபிரகாமுடைய குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை. சாராள் கஷ்டப்படுறா, சாராள் ஆபிரகாமை துணைக்கிறா, அவள் என்னை கண்டுக்க மாட்றா, என்னை கிண்டல் பண்ணுறா, என்னை ஏளனமாக பார்க்குறா, அவளை வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லி ஆபிரகாமும் நடுவில் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, சிக்கிக்கொள்கிறார். சில வேளையில் நாமளும் தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, ஆனால் காத்திருக்கிறதுக்கு நமக்கு டைம் கிடையாது.
நம்மளால பொறுத்து இருக்க முடியல. அதனால தவறான முடிவுகளை நாம் எடுத்து விடுகிறோம். ஆண்டவர் ஒரு அமேசான் டெலிவரி போல நம்ம பார்க்கிறோம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா உடனே எனக்கு கிடைச்சிடணும். இப்போ இருக்கிற காலகட்டம் எல்லாமே நமக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கிறதுனால பொறுமையாக நம்மளால் இருக்க முடியல. ஒரு ஜெப்டோவில் ஒரு பால் பாக்கெட் வாங்கணும் அப்படின்னா 5 நிமிஷத்தில் வந்துடுது. ஒரு பொருளை ஆர்டர் போடுறோம் அப்படின்னா அமேசானில் அடுத்த நாள் வந்துடுது. அதே போல தான் ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, நாளைக்கே அதை செஞ்சிடணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி நாளைக்கு நடக்கலை அப்படின்னா நம்மளுடைய முயற்சியை அங்கே போடுறோம். அதன் விளைவாக அநேக பிரச்சனைக்குள்ளே நம்ம சிக்கிக்கொள்ளுகிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஃபோனில் ஒரு கேம் மாதிரி, அது ஒரு சூதாட்டம்னு வச்சுக்கலாமே. அதில் நீங்கள் காசு போட்டிங்கன்னா அதில் ஜெயிச்சிங்கன்னா நிறைய பணம் கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் நல்ல பணம் கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு. போக போக பணம் இழந்தார். அவர் அந்த ருசியை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் எல்லாமே போட்டுட்டார். கிட்டத்தட்ட 20-25 லட்சம் கிட்ட அவருக்கு என்ன ஆயிடுச்சு, கடன் ஆயிடுச்சு. எல்லாமே சீக்கிரமாக எனக்கு கிடைக்கணும், சீக்கிரமாக பணம் கிடைக்கணும். கடைசியில் அவருடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ஒன்றுமே இல்லாமல் தற்கொலைக்கு நேராக அவர் கடந்து போனார். இன்னைக்கு நம்மளும் ஐயோ ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அப்போ நம்மளுடைய முயற்சி செய்யலாம், நாம் எதனாவது ஒரு முயற்சி பண்ணலான்னு சொல்லி நம்ம இறங்கும் பொழுது அங்கே என்ன நடக்கும் தெரியுமா? தவறான உறவுகளில் போய் நம்ம சிக்கிக்கொள்ளுவோம். தவறான முதலீடுகளில் போய் நம்ம மாட்டிக்கொள்ளுவோம். சில பேர் சொல்லுவாங்க, இங்கே 1000 ரூபாய் போட்டால் அடுத்த ஒரு மாதத்தில் 10,000 ரூபாய் வந்துடும் அப்படின்ட்டு. நம்மளும் அதை நம்பி போடுவோம். கடைசியில் ஒரு ஏமாற்றத்துக்குள்ளே கடந்து போய் விடுவோம். நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் 10 வருடம் காத்திருந்தான். அப்போ தேவன் அவனுடைய விசுவாசத்தை மாத்திரம் ஆண்டவர் சோதிக்கல, அவனுடைய இருதயத்தினுடைய அவசரத்தையும் ஆண்டவர் கண்டுகொண்டார். அந்த காத்திருப்புக்குள்ள தேவன் என்ன பண்றாரு, ஆபிரகாமுடைய இருதயத்துல மனித முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறார். அந்த 10 வருட காத்திருப்புல தேவனுடைய திட்டத்தை விட மனிதனுடைய திட்டத்தின் மேல அவன் என்ன பண்றான், சார்ந்து போயிடுறான். ஆண்டவர் தான் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருல, நம்ம எதனா ஒரு முயற்சிக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நீ ஒண்ணுமே பண்ணாத, நீ என்னுடைய சமூகத்துல காத்திரு. எப்படி சொல்றாரு ஆண்டவர்? என்னுடைய சமூகத்துல காத்திரு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லணும், கர்த்தாவே ஆபிரகாமை போல, எப்படி சொல்லுங்க, என் கூட சேர்த்து சொல்லுங்க, கர்த்தாவே ஆபிரகாமை போல உம்முடைய வாக்குத்தத்தத்தை என்னுடைய சொந்த முயற்சியில செய்ய முயற்சிக்காமல் உம்முடைய சமூகத்துல உம்முடைய சித்தத்திற்கும் நேரத்திற்கும் காத்திருக்க எனக்கு கிருபை கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. சொந்த முயற்சி ஆண்டவர் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கல. நம்ம கிட்ட ஆண்டவர் ஹெல்ப் கேட்கல. ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றது என்ன தெரியுமா? வெயிட் அப்பான் த லார்ட். ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். நீங்க காத்திருக்காம எடுக்கும் பொழுது தவறான உறவுகளில் சிக்கிக்கொள்ளுவீங்க. நீங்க காத்திருக்காம எடுக்கும் பொழுது உங்களுடைய பிஸ்னஸ்ல ப்ராப்ளம்குள்ள சிக்கிக்கொள்ளுவீங்க. நீங்க காத்திருக்காம எடுக்கிற முடிவுல நீங்க அநேக காரியங்களை இழந்து போகலாம். காத்திருப்பு தேவனுடைய திட்டத்தை தடை பண்ணாதுங்க. காத்திருப்பு உங்களுடைய இருதயத்தை வெளிப்படுத்தும். நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்க அப்படின்றத வெளிப்படுத்தும். அதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா? அவன் அவசரப்பட்டான். சாரால் அவசரப்பட்டா. தேவனுடைய சித்தம் சீக்கிரமா என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு கற்றுக்கொள்கிறது என்ன தெரியுமா? தேவனுடைய நேரத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவசரப்படவே கூடாது. இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் அவசரம். இன்னைக்கு உங்களுக்குள்ள நீங்களே சொல்லிக்கோங்க, அவசரப்படாத, தேவனுடைய நேரத்துக்காக காத்திரு. 17வது அதிகாரம் 1வது வசனம், ஆபிரகாம் 99 வயது ஆனபோது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஏன் இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லணும்? அவர் சொல்றாரு, எனக்கு உன் உதவி தேவையா? எனக்கு உன் உதவி தேவை கிடையாது. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், என்னால் முடியாதுன்னு நினைக்கிறியா? நான் இந்த அகில சிருஷ்டியை உண்டாக்கின தேவன், என்னால் எதுவும் முடியாதுன்னு நினைக்கிறியா? என் முன்னாடி உத்தமனாய் நடந்து கொள். அவருடைய கேரக்டரை வெளிப்படுத்துறாரு, அவருடைய மகத்துவத்தை ஆபிரகாம் கிட்ட சொல்லிட்டு திரும்பவும் சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்ணுவேன், பெரிய ஜாதியாக்குவேன்றார்.
3வது முறை அந்த ப்ராமிஸை சொல்கிறாருங்க. அப்போ ஆபிரகாமுக்கு 99 வயசு. 75 வயசுலையாச்சு ஏதோ பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சாத்தியக்கூறு இருந்திருக்கலாம். ஆனால் 99 வயசில் இன்னும் நிலைமை ரொம்ப மோசம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் திருப்பி சொல்கிறாரு, நான் உன் ஜாதியை பெருக பண்ணுவேன். 3வது முறை ரிப்பீட் பண்ணுறாரு இந்த வாக்குத்தத்தத்தை. அவன் தேவனுடைய சித்தத்தை மீறி ஒரு காரியத்தை பண்ணான். ஆனாலும் தேவன் அதையும் இஸ்மவேலையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவனையும் பெரிய ஜாதி ஆக்குறார். சில வேளைகளில் ஆண்டவர் நம்ம பண்ண ஒரு பெரிய பிளண்டரை கூட நன்மையாக ஆண்டவர் மாத்துறார். நம்ம குழப்பி வச்சிருப்போம் நம்முடைய வாழ்க்கையை. சரியான வாழ்க்கையாக இருந்திருக்காது நம்ம எடுத்த முடிவுனால. ஆனால் ஆண்டவர் அதையும் என்ன பண்ணுகிறார்? சரி பண்ணுகிறார். சரி பண்ணுகிறது மாத்திரம் இல்லை, அவருடைய வாக்கு தத்தத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார். அதுதான் நம்ம இந்த ஆபிரகாமுடைய கதையிலிருந்து நம்ம பார்க்கிறோம். இப்போது 99 வயசில் ஆபிரகாமால முடியாது. அவன் நினச்சிருப்பான், இதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது ஆண்டவரே, நீர் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டான். நான் முன்னாடி சொன்னது போல தான், மனிதனுடைய இயலாமை எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே தான் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். மனிதனுடைய இயலாமை எங்கே, நான் தான் என்னால் தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு நிலைமைக்கு மனிதன் போகும்பொழுது அந்த இடத்துல தான் தேவன் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். அது வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாருன்னா காத்திருக்கிறார். 21 ஆதியாகமம் 21:1-2 சொல்லுது, கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். இந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். 2வது வசனம் என் கூட சேர்ந்து படிங்க. ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி, தேவன் குறித்த நேரத்தில், ஆபிரகாம் குறித்த நேரத்தில் அல்ல, சாராள் குறித்த நேரத்தில் அல்ல, மற்ற எவர்கள் குறித்த நேரத்தில் அல்ல, தேவன் குறித்த நேரத்தில், இன் ஹிஸ் டைம், அவருடைய நேரத்தில் ஈசாக்கு பிறக்கிறான். ஆபிரகாம் பலவானா இருக்கும்போது கிடையாது, சாராள் இளமையா இருக்கும்போது கிடையாது. அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க, என்னால் முடியாது ஆண்டவர், இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும்பொழுது தான் ஆண்டவர் அவருடைய மகிமையை வெளிக்காட்டுறாரு. அவருடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறார். அது வரைக்கும் காத்திருக்கிறார். 25 வருஷம் ஆபிரகாம் காத்திருக்கிறான். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறார். நம்ம சேவிக்கிற தேவன் வாக்குத்தத்தத்தை மறக்கிறவர் அல்ல. அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நம்மளை தகுதியும் படுத்துகிற தேவன். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவனும் அவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், ஆபிரகாம் அவன் ஒரு ட்ரெய்லரை தான் பார்க்குறான். அந்த பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு வர குழந்தை ஈசாக்கை மட்டும்தான் அவன் பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் ஈசாக்கின் மூலமாய் உலகத்தின் இரட்சகருக்கான வழியை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். அதுதான் அவருடைய பிகர் பிக்சர். இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறீங்க, அதனுடைய பிக் பிக்சர் எனக்கு காட்டுங்க, அந்த பெரிய படத்தை எனக்கு காட்டுங்க, அதன் மூலமா என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு காட்டுங்க. நான் காத்திருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை ஆண்டவரே, பட் ஐ வாண்ட் டு நோ வாட் யூ கோயிங் டு டூ இன் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கையில் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்துங்க. ஆதியாகமத்திலேயே இரட்சகரான இயேசு கிறிஸ்துவினுடைய வழியை தேவன் ஆயத்தப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். ராஜ்யங்கள் மாறுச்சு, ஒவ்வொரு சந்ததியும் மாறுச்சு, ராஜ்யங்கள் மாறுச்சு, ராஜாங்க வந்தாங்க போனாங்க, தீர்க்கதரிசிங்க வந்தாங்க போனாங்க. எத்தனையோ வருடங்கள் இஸ்ரவேலோடு கூட தேவன் பேசவே இல்லை. ஆனால் குறித்த நேரத்தில் மேசியா என்னும் இரட்சகரை நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அவர் மாறவே இல்லை. அவருடைய வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றிருக்கிறார். எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்லைங்க, அவருடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றாமல் என் தேவனாகிய கர்த்தர் இருக்க மாட்டார். அவர் சும்மா இருக்க மாட்டார். ஆபிரகாம் ஈசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, யூதர்கள் மேசியாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் வரப்போகிற யூதராஜ சிங்கத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு போயிட்டார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே நான் அவர்களுக்கு தந்த வாக்குத்தத்தம். இப்போ இந்த காலகட்டம் அவர் வர வரைக்கும் நம்ம காத்திருப்பு காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த காத்திருப்புல நம்ம தேவனை சார்ந்து இருப்போம், தேவனை நம்பி இருப்போம், விசுவாசத்தில் பலப்படுவோம். இன்னைக்கு உங்களுடைய ஜெபம் என்னவா இருக்கு? உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய நெருங்கின நண்பர்கள் ரட்சிக்கப்பட ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் நல்ல ஒரு மாற்றத்துக்குள்ள, ஒரு ரிப்பண்டன்ஸ்குள்ள போகணும்னு ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க. எதுக்கு ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க? ஒருவேளை ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தின் மூலமா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படி ஆசைப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களை அவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி உருவாக்கி கொண்டிருக்கலாம்.
அவருடைய மகிமையை நீங்கள் சுமந்து செல்கிற ஒரு பாத்திரமாய் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கலாம். இனி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காத்திருப்பு நேரத்தில் நான் உண்மை சார்ந்து இருக்கிறேன் ஆண்டவரே, நான் அவசரப்பட மாட்டேன். ஆண்டவர்கிட்ட உங்களுடைய இருதயத்தில் கை வச்சு அர்ப்பணிப்போடு சொல்றீங்களா? ஆண்டவரே நான் அவசரப்பட மாட்டேன் ஆண்டவரே. ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நீங்க வானம் மீதுல யூதராஜ சிங்கமாய் வந்து என்னையும் மோடு கூட சேர்த்து கொள்ள போறீங்க. ஆனால் அதுக்கு நடுவில் இடைப்பட்ட இந்த காத்திருப்பு காலகட்டத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, நான் தரித்திருக்க, உம்மை சார்ந்து இருக்க எனக்கு கிருபை செய்யுங்க. நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு அநேக ஜெப குறிப்புகளோடு நான் வந்திருக்கிறேன். கர்த்தருக்காக காத்திருக்கிறதுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக. ரெண்டாவது அவசரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மனித முயற்சியை எடுக்கக்கூடாது. தேவனுடைய திட்டத்திற்கு நம்ம தடை கற்களாக இருக்கக்கூடாது. அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுப்பதற்கு நம்மை உருவாக்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். என் கூட கண்ணை மூடி ஜெபிக்கிறீங்களா? உண்மையாக ஜெபிங்க, அர்ப்பணிப்போடு ஜெபிங்க. தேவன் அர்ப்பணிப்பின் ஜெபத்தை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்குள்ள நீங்க கேட்டு பாருங்க, எத்தனை அவசரமான முடிவுகளை நீங்க எடுத்திருக்கிறீங்க அப்படின்ட்டு. பொறுக்க முடியாமல், வாக்குத்தத்தத்திற்காக காத்திருக்க முடியாமல், தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள காத்திருக்க முடியாமல் அவசரமா எடுக்கிற ஒவ்வொரு முடிவுனால நீங்க மேற்கொண்ட பிரச்சனைகளை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை உங்க கண் முன்னாடி கொண்டு வாங்க. ஆண்டவர்கிட்ட கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே காத்திருப்பதற்கு, உம்முடைய வாக்குத்தத்தத்திற்கு காத்திருப்பதற்கு எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எத்தனையோ அவசரமான டெசிஷன்ஸை நான் எடுத்திருக்கிறேன், எத்தனையோ அவசரமான முடிவுகளை நான் எடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. அது எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே. அதனால ஆண்டவரே எத்தனையோ பிரச்சனைகள் என்னுடைய குடும்பத்தில் வந்திருக்குது, எத்தனையோ போராட்டங்கள் என்னுடைய குடும்பத்தில் வந்திருக்குது ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அந்த நிலைமைக்குள்ள போய் கொண்டிருந்ததானால் என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அவருடைய குடும்பங்களை ஆண்டவரே நீங்க மாற்றி அமைங்க ஆண்டவரே. அவங்க குடும்பங்களை தேவரே நீங்க ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. காத்திருக்காமல் ஆண்டவரே அவசரமாய் ஆண்டவரே என்னென்ன காரியங்களை அவர்கள் செய்து பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் அவரை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. உம்மாலே மாத்திரம்தான் ஆண்டவரே நீர் விடுதலை ஆக்கினால் ஆண்டவரே மெய்யாகவே விடுதலை ஆண்டவரே. ஆண்டவரே அவர்கள் சிக்கி கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து, குடும்ப பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே, ஃபினான்ஷியல் பிரச்சனைகளிலிருந்து, கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே, எல்லா காரியங்களிலிருந்தும் அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. இனிமேல் அவசரப்படாதபடிக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இனி நான் அவசரப்பட மாட்டேன் ஆண்டவரே, இனி நான் அவசரப்பட மாட்டேன். நீங்க அர்ப்பணிக்கணும் ஆண்டவர் இடத்துல. அர்ப்பணிக்கும் போது அதை அவர் அங்கீகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நீங்கள் அவசரப்படாதபடிக்கு காத்திருக்கும்படி அவர் உங்களுக்கு கிருபை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்கிற எவர்களும் பெற்றுக்கொள்வார்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறியுங்க ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தில் என்ன இருக்குதுன்றதை நீங்க பாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே சுயமான காரியங்கள் எது இருந்தாலும் ஆண்டவரே அதை எங்களிலிருந்து எடுத்து போட்டு என்னை உருவாக்குங்க. உம்முடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, உம்முடைய வாக்குத்தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே, ஆபிரகாமை எப்படி நீர் ஆண்டவரே உருவாக்கினீரோ ஆண்டவரே, அதே போல என்னை உருவாக்குங்க ஆண்டவரே. ஆபிரகாமுடைய இருதயத்தில் இருந்த காரியங்களை எப்படி நீர் வெளிப்படுத்தினீரோ என்னுடைய இருதயத்தில் இருக்கிற காரியத்தை நீங்க வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. நீர் வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு யாரும் வெளிப்படுத்த முடியாது ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. எந்தெந்த காரியத்தில் ஆண்டவரே நாங்கள் எங்களை சரி செய்து கொள்ள வேண்டுமோ அந்தந்த இடத்துல நாங்கள் எங்களை சரி செய்து கொள்ள எங்களுக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. எங்களுடைய கண்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்களுடைய இருதயங்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்மை ஆண்டவரே உம்மேலே நாங்கள் சார்ந்து இருக்கும்படி, உம்மேலே எங்களுடைய விசுவாசத்தின் ஆண்டவரே வீட்டை கட்டும்படியாக எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. எங்களுடைய பிள்ளைகள் உம்மை சார்ந்து இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் எடுக்கிற முடிவுகள், நாங்கள் எடுக்கிற முடிவுகள், எங்கள் பெற்றோர்கள் எடுக்கிற முடிவுகள், எந்த முடிவாக இருந்தாலும் ஆண்டவரே அது உம்முடைய சித்தத்திற்கு நேராய் இருக்கிறதா, உமக்கு பிரியமுள்ளதா இருக்கிறதா அப்படின்றதை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் சோதித்து அறிந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செயல்பட ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஒரு சில ஜெப விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி
ஒரு சில ஜெப விண்ணப்பங்களை கொடுத்தாங்க. பியூலா அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லையா, அவங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இங்கே நான் மாத்திரம் ஜெபிக்கலை, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் ஜெபிக்கிறீங்க. அவர்களுக்கு தேவன் குழந்தை கொடுக்கும்படியாக நல்ல ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையில் அந்த பியூலா சிஸ்டருக்கு ஆண்டவரே ஒரு குழந்தையை நீங்கள் தாங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு ஏற்றாற் போல் ஆண்டவரே இவ்வளவு நாள் காத்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரே, இந்த வசனம் அவர்களோடு திரும்பவுமாய் பேசட்டும். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்த மாத்திரத்திலிருந்து ஆண்டவரே கர்ப்பத்தின் கனி அவர்களுடைய வயிற்றில் உருவாக தேவரே நீங்கள் கிருபை செய்யுங்க. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னொரு ஒரு ஜெப விண்ணப்பத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பல நாள் வியாதியோடு இருக்கிறவங்க, பல நாள் வியாதியோடு, எப்போ இந்த வியாதி என்னை விட்டு போவோம், எப்போ நான் நிம்மதியாக நடப்பேன், எப்போ எனக்கு இந்த ஷோல்டர் பெயின் போகும், எப்போ எனக்கு இந்த முதுகு வலி போகும், எப்போ எனக்கு இந்த வயிற்றில் இருக்கிற பிரச்சனைகள் போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் தேவன் இன்னைக்கு சுகப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை நான் உம்முடைய பாதத்தில் ஒப்புவிக்கிறேன். ஆண்டவரே, எனக்குள்ள எந்த ஒரு குற்றங்களோ குறைகளோ பாவங்களோ இருந்ததானால் ஆண்டவரே நான் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்குறேன். ஆண்டவரே, இந்த குறைகள் குற்றங்களினால் ஆண்டவரே எனக்கு ஒரு உடல் உபாதைகள் வந்ததாகில் ஆண்டவரே என்னை நான் முற்றிலுமாய் அர்ப்பணித்து மன்னிப்பு கேட்கிறேன். ஆண்டவரே, இதோ இப்பொழுது மன்னிப்பை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே அர்ப்பணித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். ஆண்டவரே, தெய்வீக சுகம் அவர்களை தொடட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் அவர்களை தொடட்டும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை உள்ள கரம் அவர்களை தொடட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஆவியானவருடைய பிரசன்னம் வல்லமையாய் அவர்கள் மேலே இறங்கட்டும். ஆண்டவரே, ஷோல்டர் பெயின்ஸ் எல்லாமே மாறட்டும். ஆண்டவரே, இடுப்பு வலிகள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, வயிற்றில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே மாறட்டும். ஆண்டவரே, ரொம்ப நாள் ஆண்டவரே வியாதிக்குள்ளாய் இருக்கிற, பல வருடங்களால் வியாதியின் வேதனையில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு பெரிய சுகத்தை தேவரே நீங்க கட்டளையிடுங்க. மைக்ரைன் எல்லாமே மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால ஒரு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, ஒரு தெய்வீக சுகம். ஆண்டவரே, டாக்டர்களால் முடியாது என்று சொன்ன ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே வியாதியஸ்தர்களையும் உடைய கரத்தில் கொடுக்கிறேன். ஆண்டவரே, டாக்டரால் முடியாதா இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் என் தேவனால் முடியும். உடைய பிரசன்னம் அவர்களை தொடட்டும். ஆண்டவரே, சுகப்படுத்துங்க. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரம் அவர்களை தாங்கட்டும், சிலுவையின் வட்டத்துக்குள்ள கொண்டு வரட்டும். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புவிக்கிறேன். நீர் மாத்திரம் என்றென்றும் 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 மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனம் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்க. அவசரமாக எந்த முடிவையும் எடுக்காதீங்க. தேவன் ஏற்ற நேரத்தில் அவருடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். உங்களுக்கு ஜெப குறிப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். இல்லை ஜெப விண்ணப்பங்களை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பலாம். திரும்பவுமாய் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபடுகிறேன். நான் உங்கள் இம்மானுவேல் ராபர்ட். இது உங்கள் மகிமையின் நேரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்காக ஜெபிக்க, ஆலோசனை பெற, உங்கள் ஜெப விண்ணப்பங்களை பகிர்ந்து கொள்ள 9500099717 அல்லது 7550966600 என்ற எண்ணிற்கு அழைக்கவும் அல்லது வாட்ஸ்அப் மூலம் உங்கள் செய்திகளை அனுப்பவும். மிராக்கிள் ரிவைவல் சென்டர், அதாவது அற்புத எழுப்புதல் மையம் சார்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை ஆவியால் நிரம்பிய ஆராதனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இடம் நம்பர் 1 பஜனை கோயில் ஸ்ட்ரீட், கணபதிபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 600059. MCC கல்லூரி அருகில், கார்லி ஹையர் செகண்டரி ஸ்கூல் எதிரில். தாம்பரம் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் வசித்து ஒரு ஆவிக்குரிய ஃபெல்லோஷிப்பை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படியானால் உங்களுக்கான சரியான இடம் இதுவாக இருக்கும். வாருங்கள், கர்த்தரை ஒன்றாக ஆராதிப்போம். உங்களை சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கிறது. மேலும் மறக்காமல் காணுங்கள் மகிமையின் நேரம். ஒவ்வொரு புதன்கிழமையும் காலை 6:30 மணி முதல் 7 மணி வரை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணி முதல் 8:30 மணி வரை. தேவனின் மகிமை உங்கள் இல்லங்களில் நிரம்பட்டும்.